வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மோராஸ்லெஸ் செலெக்ஷன் விட நீங்கள் எதாவது ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்துட்டு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது உண்மையிலேயே அந்த ஸ்டாக் பாசிட்டிவ் மொமெண்டமில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி என்எஸ்சி வெப்சைட்டில் பார்க்குறது பர்டிகுலர் ஸ்டாக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு லைவ் ஒரு ஸ்டாக் எடுத்து அதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்டாக் ரியாக்ட் ஆகுச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் லைவாக. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமுக்கு வாங்கி ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ஆர் 1 மந்த் இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் வாங்கி வச்சு அந்த 7 days ஆர் 14 days ஆர் 1 monthல செல் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கை ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வாங்கி வைக்கும்போது சில டைம் நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஏதாவது செலக்ட் பண்ணியிருப்போம், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ இது கூட இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கம்பைன் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த ஸ்டாக்கு பாசிட்டிவ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத இன்னும் நம்ம வந்துட்டு கிளியராக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்டாக் 400 ரூபாயில் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஒரு ரேஞ்சு டிஃபைன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரிக்குள்ளே இந்த ஸ்டாக்கு ஒரு 450 to 350 ரேஞ்சுக்குள்ளே மூமெண்ட் இருக்க மாதிரி வச்சு அந்த 450 கால் அண்ட் 350 புட் இது ரெண்டையும் செல் பண்ணி இந்த சைடு ஒரு ஸ்டாக்கை இந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அப்போ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிட்ட வர இப்போ 400 ரூபா இருக்குது அப்படிங்கும்போது 420 அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் பில்டப் ஆகுது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு ஆப்வியஸாக செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏன்னா இன்னொருத்தங்க பை பண்ண தான் இவங்க மோஸ்ட்லி செல்லர்ஸ் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிக் பிளேயர்ஸ் தான் மார்க்கெட்டில். அப்போ அவங்க செல் பண்ணும்போது அதை தாண்டி போகிறது கஷ்டம் ஸ்டாக்கு அன்லெஸ் ஏதாவது பெரிய நியூஸ் வந்து வராமல் அப்படிங்கும்போது அதை தாண்டி போகிறது கஷ்டம். அப்போ அந்த பர்டிகுலர் ப்ரைஸ்க்குள்ளே தான் எக்ஸ்பைரி ஆகும். அப்போ அந்த இடத்துல போய் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போ 400 ரூபா இருக்கிறது 420 தாண்டாது அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். மோஸ்ட்லி அது இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் 420 தாண்டாது அப்படிங்கும்போது அங்கே போய் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுல யூஸ் இல்லை. ஸோ அப்போ அந்த எந்த சைடு புட்டு அதிகமாக பில்டப் ஆகிருக்கோ அப்போ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணலாம். புட்டு அதிகமாக ரைட்டாக இருந்ததுன்னா ஸ்டாக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவில் போகும். மோஸ்ட்லி இதை வந்துட்டு இண்டெக்ஸுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஸ்டாக்ஸுக்கும் இருக்குது டெரிவேட்டிவ்ஸ் டேட்டான்னு அதை போய் பார்க்க போகிறோம். அது போக டாடா மோட்டர்ஸ்னு ஒரு ஸ்டாக் எடுத்து அதில் ஓஐ பில்டப் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னென்ன அதனால ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்க்கும் என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ண ஸ்டாக்கை எப்படி ஃபர்தராக ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஓஐ டேட்டா வச்சு எப்படி ஃபர்தராக ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துட்டிங்க, ஒரு ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது எவ்வளோ தூரம் கீழே வரும், இங்கே ஹை ஃபார்ம் ஆகிடும் பட் லோ வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிபனேசி டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்விங் ஹைலேருந்து ஒரு ஸ்விங் லோ கனெக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பொட்டென்ஷியல் ரிட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் 5 minutes எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே போயிட்டு ஃபிபனேசி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். இப்போ இந்த ஹைலேருந்து இந்த லோ கனெக்ட் பண்ணும்போது இப்போ இந்த 411 இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டாக் நமக்கு இன்னும் ஃபர்தராக கீழே பார்த்திங்கன்னா 408 ஸ்டாப் வித் டார்கெட் பார்த்திங்கன்னா 414, அதாவது 38.2% வரைக்கும் ரிட்ரேஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபிபனேசி ரிட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோ எவ்வளோ தூரம் இனி ஃபர்தர் ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது போக நம்ம இந்த பர்டிகுலர் அப்பார்ட் ஃப்ரம் இது நம்ம இந்த ஓஐ டேட்டா வச்சு வந்துட்டு பார்க்கலாம். பெரிய டார்கெட்ஸ்க்கு போகணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த டாடா மோட்டர்ஸை எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டாடா மோட்டர்ஸ் லாஸ்ட் 14th க்ளோஸ் ஆனது 420 அப்படிங்கிற வேல்யூக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 14th March 420 இல்லை 412 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 423 போயிருக்கு. ஆனால் 420க்கு மேலே போக முடியல. எதனால் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டர்ஸ் போய்க்குங்க. இதில் என்எஸ்சி வெப்சைட்டில் இங்கே டெரிவேட்டிவ் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதை நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அந்த ஸ்டாக் போனால் இந்த டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தந்த எக்ஸ்பைரிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். இந்தந்த எக்ஸ்பைரிக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டாப்பில் ரைட்டாக இருக்கிறது 420 கால், 430 கால், 450 கால், 440 கால் எல்லாமே டாப் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன்ஸை ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 424 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போச்சு. ஸோ இதுலேயே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரைட்டாக இருக்கிறத டச் பண்ணும், பட் அதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகாது. மோஸ்ட்லி அது வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அப்போ இந்த எக்ஸ்பைரிக்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி 420 கீழே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் அதிகம். அப்போ இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த டாட்டா மோட்டார்ஸை பை பண்ணுறதே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா 420க்கு மேலே கால் ஆப்ஷன் இன்னும் 15 நாளைக்கு 420க்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ இந்த ஸ்டாக் பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரியலாம். அது போக நீங்கள் டாட்டா மோட்டார்ஸை ஷார்ட்டும் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் 420 ஹெட்ஜ் பண்ணியும் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா 420 கால் 16 ரூபா இருந்தது, 23 ரூபா வரைக்கும் வந்தது. திருப்பி பார்த்திங்கன்னா 14 ரூபாய்க்கு போயிடுச்சு இன்றைக்கி. இப்போ இதோட லாட் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 420, 25 அந்த ரேஞ்சில் வரும்போது ஹையில் வரும்போது நமக்கு ஓஐ டேட்டா வச்சு ஓகே 420க்கு மேலே எக்ஸ்பைரி ஆக போகிறதில்ல, வித் ஹெட்ஜோடு நீங்கள் பண்ணலாம். ஸோ 21 to 14 வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல போய் அதனால் சஸ்டெயின் ஆக முடியல, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2850. ஸோ ஒரு லாட் செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ராடேக்கு நமக்கு 3,41,000. பட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நமக்கு 5 rupees பிடிச்சிருந்தாலே நமக்கு 15,000 கிட்டத்தட்ட வந்திருக்கும். இந்த எக்ஸ்பைரிக்கு இது 14க்கு கீழே தான் உங்களுக்கு இது இனி ஃபர்தராக இது டபுள் இந்த ஜோனை பிரேக் பண்ணுது. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது திருப்பி 14க்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா படி 420 கீழே வந்துருச்சு, 413 கீழே வந்துருச்சு. அப்போ மோஸ்ட்லி 420 கீழே தான் ஸ்டாக்கோட வேல்யூ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு இருக்க போகுது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி கிட்ட வரும்போது நீங்கள் இது ஒரு லோ ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 380 or 390, 400 அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அந்த புட் ஆப்ஷன் ரைட் ஆகிருக்கு அதிகமாக அப்படிங்கும்போது அப்போ அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு பை பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் பண்ணுறது அட்வைசபிள் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்கே பண்ணுங்கள். மற்றதெல்லாம் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ப்ளஸ் இந்த டேட்டாவும் உங்களுக்கு பார்த்துக்குங்க பை பண்ணுறதுக்கு முன்னாடி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் போயிட்டு இப்போ எஸ்பிஐ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ரொம்ப ஹையில் போயிட்டு பை பண்ணிவிட்டு இறங்கினோன்னே டார்கெட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அங்கே கால் அதிகமாக ரைட்டாக இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ஸ்டாக்கை வந்துட்டு பாட்டமில் பை பண்ணுங்க. பாட்டமில் இருக்கும்போது தான் புட் ரைட்டிங் இருக்கும். புட் ரைட்டிங் இருக்கும்போது தான் ஸ்டாக் வந்துட்டு ஆப்வியஸாக பாசிட்டிவ் சைட் போகும். ஸோ தேங்க்யூ. அதோட குயிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ புதுசாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா ட்ரைனிங் அந்த கோர்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். வீடியோஸ் ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன் யூடியூப்பில், கோத்ரூ பண்ணுங்கள். அது போக ஃப்ரீ கோர்ஸ் வேணுன்னா அக்கௌண்ட் ஓப்பன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெப்சைட் powerpangu.comல இருக்க எல்லா கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.